ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாடுகள். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு பி ஜவஹர் பங்கேற்கும் சிறப்பு நேர்முகம் காண்பவர் ஆனந்தி முருகன். கடந்த ஏப்ரல் 9 நடந்து முடிந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 90% மேற்பட்ட வாக்குப்பதிவு என்ற வரலாற்று சாதனை எட்டப்பட்டிருக்கிறது. சமூக ஊடகங்கள் வாயிலான நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பு பொதுமக்களையும் சென்றடையும் வகையில் புதுமையான பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து இடைவிடாது களப்பணி ஆற்றியதன் மூலம் இந்த வரலாற்று சாதனையை சாத்தியப்படுத்தி இருக்கிறது புதுச்சேரி தேர்தல் துறை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியீடு, தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நேரம் என்பது குறித்த கேள்விகளோடு புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு பி ஜவஹர் அவர்களை சந்தித்தோம். வணக்கம் சார். புதுச்சேரி வரலாற்றுல இதுவரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத வகையில வாக்கு சதவீதம் அதிகமா இருந்தது. நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில வாக்கு எண்ணிக்கையோட முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள், பாதுகாப்பு குறித்த நடவடிக்கைகளை விளக்கமா சொல்லுங்க. வணக்கம். வாக்கு எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு புதுச்சேரியில 4 பிராந்தியங்கள் இருக்கு. புதுச்சேரி பிராந்தியம் 1, காரைக்கால் பிராந்தியம் 1, மாஹி 1, யானம் 1. இப்போ புதுச்சேரியில இருக்கிற தொகுதிகள் பார்த்தோம்னா 23, காரைக்காலில் 5 தொகுதிகள், மாஹி யானம் தலா ஒவ்வொரு தொகுதிகள். இப்போ புதுச்சேரி பிராந்தியத்தில் 23 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி இருக்கிறதுனால இங்கே 3 சென்டர்ல, கவுண்டிங் சென்டர்ல வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடைபெறும். அது என்னன்னு பார்த்தோம்னா லாஸ்பேட்ல இருக்கிற விமென்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் மோத்திலால் நேரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக், இது 2வது மையம். 3வது வந்து டாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ். விமென்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் 5 ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ், அவங்களோட வாக்குப்பதிவு எண்ணிக்கை அங்கே நடைபெறும். அதே மாதிரி மோத்திலால் நேரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல 4 ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோட கவுண்டிங் நடக்கும். டாகூர் ஆர்ட்ஸ் காலேஜில் 3 ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோட வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடக்கும். இங்கே வாக்குப்பதிவு எண்ணிக்கைக்கு ரொம்ப முக்கியமானது வந்து செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஏன் இங்கே அதிகமாக பண்ணுறோம்னா, நம்மளோட புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் கவுண்டிங் சென்டரும் ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கு பதிவு பெற்ற அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ்லாம் அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதே இடத்துல தான் கவுண்டிங் பண்ண போகிறோம். அதனால அங்கே வந்து 3 அடுக்கு பாதுகாப்பு வந்து ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். முதல் அடுக்கு பாதுகாப்பில் பார்த்தோம்னா லோக்கல் போலீஸ் கவுண்டிங் சென்டர்லேருந்து 100 மீட்டர் பெரிஃபெரியில் பெடஸ்ட்ரியன் ஜோன், அதாவது பாதசாரிகள் மட்டுமே அணுக முடியாது. யார் அணுக முடியும்னா வேலிடான ஐடென்டி கார்டு, அந்த தேர்தல் அதிகாரி வந்து அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்திருப்பாரு. யாரு கொடுத்திருப்பாருன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கேண்டிடேட்டோட கவுண்டிங் ஏஜென்ட்ஸ்க்கு கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் யாரு வேட்பாளரும் அவரும் வந்து ஐடி கார்டு வச்சிருப்பாரு, அவரும் உள்ள வரலாம். அது மட்டும் இல்லாம அந்த கேண்டிடேட்டோட பொலிட்டிக்கல் ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பார், அவருக்கும் அனுமதி உண்டு. இது வந்து பொலிட்டிக்கல் சைடில். அபிஷியல் சைடில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கவுண்டிங் டேபிளுக்குமே ஒரு கவுண்டிங் சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பார், கவுண்டிங் அசிஸ்டன்ட்னு ஒருத்தர் இருப்பார். அதனில மத்திய சர்க்காரில் வேலை செய்யக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கவுண்டிங் மைக்ரோ அப்சர்வர்ஸ் ஒவ்வொரு டேபிளுக்குமே இந்த 3 பேரும் இருப்பாங்க. ஸோ மொத்தமாக வந்து அந்த ஃபெசிலிட்டி அணுகக்கூடியது இவங்க மட்டும்தான் இருக்க முடியுது. இது அன்னில வேறு யாருமே அதை வந்து அணுக முடியாது. இந்த முதல் அடுக்கு பாதுகாப்பு வந்து யாருன்னு பார்த்தோம்னா புதுச்சேரியில் இருக்கிற சிவில் போலீஸ் அதை பாதுகாப்பாங்க. 2வது அடுக்கு பாதுகாப்பு எங்கே ஆரம்பிக்கும்னா அந்த கவுண்டிங் சென்டரோட கேட்லேருந்து ஸ்ட்ராங் ரூம் வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட பகுதி, அதை வந்து புதுச்சேரி ஆர்ம்டு போலீஸ், IRBN, புதுச்சேரி ஆர்ம்டு போலீஸ், PAP, IRBN, இதில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் அலுவலர்கள் அதை வந்து பாதுகாப்பாங்க. இன்னர் லெவலில் 3வது அடுக்கு செக்யூரிட்டி, அது ஒன்லி சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த போலீஸ் ஃபோர்ஸ். அதில் வந்து அவங்க ஆர்ம்டு போலீஸாக இருப்பாங்க. அதில் வந்து 24/7 வந்து CCTV கேமரா கண்காணிப்பில் இருப்பாங்க. அதில் வந்து வெளியால் அனுமதிக்க முடியாதபடி அங்கே லாக் அண்ட் கீழே இருக்கப்படும். இது வந்து செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும். இதுக்குள்ள இது ஸ்ட்ராங் ரூம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவுண்டிங் ஹாலுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கேண்டிடேட்டோ அவரோட ஏஜென்ட்டோ இல்லை கவுண்டிங் ஏஜென்ட்ஸோ வந்து ஐடி கார்டை வச்சுட்டு உள்ளே வரலாம். ஆனால் அவங்களுக்கு தொலைபேசி எடுத்துகிட்டு வர்றதுக்கான அனுமதி இல்லை. அதனால் அவங்கள வந்து 2வது செக்யூரிட்டி லெவல்லே வந்து ஃப்ரெஸ்கிங் பண்ணி அவங்களுக்கு தனியாக மொபைல் டெபாசிட் ஃபெசிலிட்டின்னு ஒரு இடம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்யூனிகேஷன் ரூம்குள்ளே அவங்க மொபைல் ஃபோனை வந்து டெபாசிட் பண்ணிட்டு தான் கவுண்டிங் ஹால் உள்ளே அவங்களால போக முடியும். அது இல்லாமல் 3வது அடுக்குல வந்து அவங்களுக்கு இன்னொரு ஃப்ரெஸ்கிங் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டாக செக் பண்ணி வேறு எதுவுமே பொருள் இல்லைன்ற பட்சத்தில் அவங்க அலோவ் பண்ணுவாங்க உள்ள. ஸோ அப்படி கவுண்டிங் ஹாலுக்குள்ளே போன பிறகு ஒவ்வொரு கவுண்டிங் ஹால்லையுமே 2ஆக பிரிச்சிருப்பாங்க.
ஒன்று இந்த ஏஜென்ட் மட்டுமே போகக்கூடிய ஃபெசிலிட்டி, அவங்களால உள்ளே போக முடியாது, ஒரு கிரில் மாதிரி போட்டு அதை மறைச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களால ரிசல்ட்டை பார்க்க முடியும், வெளியில் உட்காந்து ரிசல்ட்டை பார்க்க முடியும். அந்த இது வந்து வெளியில் இருக்கிற ஒரு லேயர். உள்ளே இருக்கிற லேயரில் தான் ஆக்சுவல் கவுண்டிங் நடக்கும். அங்கே கவுண்டிங் டேபிள்ஸ் நிறைய, ஒவ்வொரு ஹாலுக்கும் ஏற்ற மாதிரி கவுண்டிங் டேபிள்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அவர்கிட்ட எவ்வளோ வாக்குச்சாவடிகள் இருக்குன்றதை வச்சும் இந்த கவுண்டிங் டேபிள் எண்ணிக்கை குறையும் கூடும். ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் புதுச்சேரிக்கு வந்து ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியும் கொஞ்சம் சைஸில் சின்னது தமிழ்நாடை விட. அப்படிங்கிறதுனால நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து புதுச்சேரியில் பார்த்தோம்னா குறைவாக 4 ரவுண்டு வரைக்கும் போகும், மேக்ஸிமம் 7 ரவுண்டு வரைக்கும் ஒரு சில இடத்துல போகுது. ஆவரேஜாக சொல்லணும்னா 4லேருந்து 5 ரவுண்டுக்குள்ளே ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி முடிஞ்சிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கவுண்டிங் டேபிள்லையும் இந்த 3 அதிகாரிகள், கவுண்டிங் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார், கவுண்டிங் சூப்பர்வைசர் இருப்பார், கவுண்டிங் மைக்ரோ அப்சர்வர் இருப்பார். இவங்க வந்து அந்த ஏஜென்ட் வெளியில் உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த கிரில்லுக்கு வெளியில் அவங்க பார்க்குற மாதிரி, அவங்க பார்வைக்கு தெரிகிற மாதிரி அந்த மெஷினை வந்து ஒரு பலகையில் வச்சுருப்பாங்க. இவங்க வாக்குப்பதிவு ரிசல்ட்டை பார்க்குறப்போ, எண்ணிக்கை பண்ணுறப்போ அவங்களுக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். ஃபார்ம் 17C ஒரு படிவம் வச்சுருப்பாங்க. 17C படிவத்தில் பார்ட் 2 அப்படிங்கிற பகுதியை வந்து ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எவ்வளவு வாக்குகள் வந்திருக்கு அப்படின்றத கிளியராக ரெக்கார்ட் பண்ணி அவங்களும் பார்க்க முடியும், இவங்களும் பார்க்க முடியும். ப்ளஸ் அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து ஏஜென்ட்டோட கையெழுத்தையும் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் அது கவுண்டிங் கம்பைலேஷன் டேபிள்னு ஒரு டேபிளுக்கு போகும். அங்கே ஜெனரல் அப்சர்வர் இருப்பார். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணுற அதிகாரிகள் அவங்க வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க புதுச்சேரிக்கு. அவங்க வந்து இன்னைக்கும் நாளைக்கும் வந்து வாக்கு எண்ணிக்கையோட ரெடினஸ் ஆய்வு பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த கவுண்டிங் டே அன்னைக்கு அவங்க மேற்பார்வையும் அதில் இருக்கும். அதனால தவறுகள் வரதுக்கான ஸ்கோப் வந்து 100% கிடையவே கிடையாது. இந்த கம்பைலேஷனுமே 2 பேர் தனித்தனியாக பண்ணுவாங்க. அப்சர்வரோட சைடில் ஒரு கம்பைலேஷன் நடக்கும், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சைடில் தனியாக ஒரு கம்பைலேஷன் நடக்கும். 2 டேலி பண்ணி அது ஓகேவான பிறகு அந்த ரவுண்ட் வைஸா அந்த ரிசல்ட்டை வந்து ஒரு ஒயிட் போர்டில் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அதை வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ அங்கே இருக்கிற எல்லா ஏஜென்ட்டும் பார்த்துக்கலாம், அவருக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற வேட்பாளரும் பார்த்துக்கலாம், நம்பர்ஸ் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கவுண்டிங் ரிசல்ட்ஸ் பொதுமக்களும் பார்க்கக்கூடிய வகையில் ECI நெட் ஆப்பில் அந்த ப்ரொவிஷன்ஸை எலெக்ஷன் கமிஷன் கவுண்டிங் டே அன்னைக்கு ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ பொதுமக்களும் ஈஸியாக ecinet.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு அவங்க பொதுமக்களும் பார்க்கலாம். வாக்கு எண்ணிக்கையின் போது EVM மற்றும் VVPAT முடிவுகள்ல ஒருவேளை ஏதாவது வேறுபாடு இருந்தால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படும்? 3 விதமான சினாரியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து அந்த EVM மெஷின் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த CUன்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரோல் யூனிட்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஸ்ட்ராங் ரூம்லேருந்து கவுண்ட் பண்ணுறதுக்காக. அந்த கண்ட்ரோல் யூனிட் எடுத்துகிட்டு வரப்போ அவங்க ப்ரெஸ் பண்ணுறப்போ சமயத்தில் பேட்டரி ட்ரெயின் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக டிஸ்பிளே வராமல் இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மெஷினை எடுத்து ஓரமாக வச்சுட்டு எல்லா ரவுண்டும் கவுண்ட் பண்ணி முடித்த பிறகு அந்த மெஷினோட விவிபேட் மெஷினை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தனியாக ஒரு விவிபேட் கவுண்டிங் பூத்துன்னு தனியாக இருக்கும், அதுக்குள்ளவே இருக்கும். அதில் வந்து ஃபுல்லாக வேலை போட்டிருப்பாங்க. வெளியில் அந்த ஸ்லிப் எதை எடுத்துகிட்டு போக முடியாது, அப்படி செக்யூர்டாக இருக்கும். அதுக்கு தனியாக ஒரு CCTV கேமரா இருக்கும். அந்த மாதிரி ஃபெசிலிட்டியில் அதில் இருக்க விவிபேட் ஸ்லிப்பை கவுண்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் வர பட்சத்தில் அகெயின் சேம் அதோட கரஸ்பாண்டிங் விவிபேட் மெஷினை எடுத்து அங்கே கவுண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு இல்லாமல் இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கும். அது எப்படின்னா, மாக் போல் டேட்டாவை கிளியர் பண்ணுறாங்க. மாக் போல் வந்து அந்த போலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போல் டே அன்னைக்கு அந்த ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் காமிப்பாங்க. அங்கே இருக்கிற போலிங் பூத் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து மாக் போல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டு, அதே மாதிரி ஒரு 50 ஓட்டை போட்டு இந்த மெஷின் கரெக்டாக வேலை செய்யுதுன்றதை காமிச்சு மாக் போல் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. சில நேரங்களில் தவறுதலாக இந்த மாக் போல் கிளியர் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் அந்த மாக் போல் ஸ்லிப்ஸும் விவிபேட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ ஒரு இஷ்யூ வரலாம். அப்போவும் இந்த கவுண்டிங்கை வந்து எடுத்து அந்த மாக் போல் டேட்டாவை மைனஸ் பண்ணிட்டு கரெக்டான நம்பர் அசஸ் பண்ணி தெரிவிப்பாங்க. இந்த பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஆனால் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் எல்லா மெஷினுமே மாக் போல் கிளியர் செய்யப்பட்டது ஆல்ரெடி. இது ஸ்க்ரூட்டினிலே தெரிஞ்சிடுச்சு. நம்ம கிட்ட 0 கேசஸ் ஆஃப் மாக் போல் இது. சார், இப்போ வாக்கு எண்ணிக்கையோட முடிவுகள் எவ்வாறு அறிவிக்கப்படும்? ஒவ்வொரு சுற்றோட முடிவும் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படுமா? அதற்கான பிரத்யேகமான ஏதாவது இணையதளம் இருக்கிறதா? 2-3 விதமா சொல்லலாம். வாக்கு எண்ணிக்கை வந்து ரவுண்ட் வைஸ் ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே எண்ணிக்கையை வந்து இன்ஸ்டன்டா கம்பைலேஷன் முடிஞ்சோடனே அவர் நோட்டீஸ் போர்டில் எழுதுறதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவார். அனௌன்ஸ் பண்ண பிறகு நோட்டீஸ் போர்டில் எழுதி எப்போதுமே இருக்கும் ரவுண்ட் 1 அப்படின்னு போட்டு இருக்கும், அந்த எண்ணிக்கை இருக்கும். இது வந்து அந்த கவுண்டிங் சென்டருக்குள்ள நடக்கிற விஷயம். இதே மாதிரி இந்த ECI நெட் ஆப்லயுமே பொதுமக்கள் பார்க்கக்கூடிய வகையில் ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸும் அங்கேயும் வந்துடும். அதனால பொதுமக்கள் அதுலயும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களுக்கும் இதில் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. ஏன்னா ஊடகத்துக்கும் அங்கே ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து ஊடகவியலாளரும் அங்கே வந்து பார்க்கிற வகையில் தனியாகவே அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சென்டர் வச்சிருக்காங்க. அதில் அவங்களுக்கு உடனுக்குடன் வந்து ரவுண்ட் வைஸ் ரிசல்ட்ஸ் தெரிவிக்கப்படும். அவங்களும் அவங்களோட ஊடக ஆஃபீஸுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து பேசுகிற அளவுக்கு அந்த கம்யூனிகேஷன் ரூமில் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்.
ஃபோட்டோ காப்பியர் மெஷின் இருக்கும், அவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி அவங்க மொபைல் ஃபோன்ஸ் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நிறைய சேனல்ல வந்து பொதுமக்களுக்கு தெரிகிற வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. சார், வாக்கு எண்ணிக்கை முடிந்ததும் அதிகாரப்பூர்வ முடிவு எத்தனை மணிக்கு வெளியாகும்னு சொல்ல முடியுமாங்க சார்? புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் மற்ற பிற மாநிலங்கள் மாதிரி அல்லாமல் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி இல்லாமல் 2 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி ஹேண்டில் பண்ணுறாங்க ஆன் ஆவரேஜாக. இதில் வந்து எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா மாஹி, யானம், அப்புறம் நெட்டப்பாக்கம், காரைக்காலில் ஒரு தொகுதி. ஈவன் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் தலா ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. மற்ற எல்லா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸுமே புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் 2 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இது சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா, காலையில் 8 மணிக்கு கவுண்டிங் ஆரம்பிக்கும். 8லேருந்து 8:30 வரைக்கும் போஸ்டல் பேலட் கவுண்டிங் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா போகும். ஆனால் 8:30 மணிக்கு தான் இவிஎம் கவுண்டிங் ஆரம்பிக்கும். இவிஎம் கவுண்டிங் ஆரம்பித்து போயிட்டே இருக்கும். இதில் போஸ்டல் பேலட் கவுண்டிங் வந்து கடைசி 2 ரவுண்டுக்கு முன்னாடிக்குள்ள முடிஞ்சாகணும். முடியாத பட்சத்தில் போஸ்டல் பேலட் கவுண்டிங் முடிகிற வரைக்கும் லாஸ்ட் 2 ரவுண்ட் ரிசல்ட்டை கவுண்டிங்கை வந்து தாமதித்து வெயிட் பண்ணுவாங்க. போஸ்டல் பேலட் கவுண்டிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற செய்தி வந்த உடனே லாஸ்ட் 2 ரவுண்டையும் முடிச்சிருவாங்க. இதெல்லாம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ள ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி முடிவுக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அடுத்த தொகுதிக்கானதை வந்து எடுத்து கவுண்ட் பண்ணுவார். ஸோ அப்படி பார்க்குறப்ப தோராயமாக வந்து புதுச்சேரியில் ஒரு 4லேருந்து 5 மணிக்குள்ள கம்ப்ளீட்டான ரிசல்ட்ஸ் வந்து மக்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சார், ஒருவேளை வாக்கு எண்ணிக்கை நேரத்தின் போது அரசியல் கட்சியினர் அல்லது வேட்பாளர்களோட தரப்புல இருந்து ஏதாவது புகார் இருந்ததுன்னா அந்த புகார்களை விசாரிக்கிறதுக்கு ஏதாவது வசதி இருக்கா? உடனடி தீர்வுக்கான ஏதாவது குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுக்கு நார்மலாக வந்து புகார்கள்னு பெருசாக வரதுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மி கவுண்டிங் அப்போ. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம போலிங் டே முடிஞ்ச உடனே, நம்ம ஏப்ரல் 9 முடித்த உடனே அடுத்த நாள் ஏப்ரல் 10 வந்து போஸ்ட் போல் ஸ்க்ரூட்டனி ஒன்று நடக்கும். அதாவது வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு ஒரு ஆய்வு. அது யார் தலைமையில் நடக்கும்னா, ஜெனரல் அப்சர்வர், எலெக்ஷன் கமிஷன் அதிகாரி இருப்பார், இந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி இருப்பார், கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அப்போவே வந்து ஏதாவது பூத்தில் பிரச்சனை அப்படின்னா அதை வந்து அங்கே வந்து ரைஸ் பண்ணுவாங்க. இந்த பூத்தில் வந்து இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூத்தோட ஃபார்ம் 17C எடுப்பாங்க காப்பி, 17A ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும். அது வந்து வாக்காளரோட லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் சரி பார்த்து அதில் ஓகேன்னு சொன்ன பிறகுதான் இல்லை நம்ம வந்து மறு வாக்கு எண்ணிக்கை நடத்துறதுக்கான அவசியம் இல்லை அப்படிங்கிறத அந்த ஜெனரல் அப்சர்வர் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக கமிஷனுக்கு கொடுப்பார். ப்ளஸ் நம்மளோட ரிப்போர்ட்டும் கமிஷனுக்கு போகும், இந்த ஸ்க்ரூட்டனி ரிப்போர்ட்டும் போகும். அதை ஆய்வு பண்ண பிறகுதான் தேர்தல் கமிஷன் என்ன பண்ணணும்னா, புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் மறு வாக்கு எண்ணிக்கை, அதாவது ரீபோல் கண்டக்ட் பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வாக்குப்பதிவில் எந்த பிரச்சனை இல்லைன்றது நமக்கு இப்போ தெரியும். கவுண்டிங்ல நீங்க சொல்ற மாதிரி கவுண்டிங்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு அங்க இருக்கிற கேண்டிடேட்டோ அவரோட ஏஜென்ட்ஸோ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கிட்ட தெரிவிக்கலாம். தெரிகிற பட்சத்தில் அவர் அதுக்கு ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் இந்த மாதிரி மனு கொடுத்திருக்காரு, இங்கவே அந்த மனுவை வந்து நான் இந்த முறையில் இந்த காரணத்துக்காக நான் ஏற்றுக்கொள்றேன் இல்லை நிராகரிக்கிறேன் அப்படிங்கிறத காரணத்தோட ஒரு ரைட்டிங்ல எழுதி அவர்கிட்ட முடிவை சொல்லிடுவார். அதுக்கப்புறம் கவுண்டிங் கண்டினியூ ஆகும். இது எல்லாமே வந்து குயிக்காக நடக்கும். இது எல்லாமே வந்து அந்த கவுண்டிங் அப்சர்வர் சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷனால் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அதிகாரியோட முன்னிலையில் நடக்கிறதுனால தேர்தல் கமிஷனும் அதை கண்காணிக்குது. அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் இதை ப்ராப்பரான முறையில் ரிசீவ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் என்னன்றதை பார்த்து அதுக்கான காரணத்தோட ஏற்றுக்கொள்றாரோ இல்லை நிராகரிக்கிறாரோ அப்படிங்கறத கிளியரா ஒரு முடிவை ரைட்டிங்ல சொல்லணும். அப்பதான் அந்த ப்ராசஸ் முடிவுக்கு வரும். அது வரைக்கும் கவுண்டிங் ப்ராசஸ் டெம்பரரியா ஹால்ட் ஆகி வெயிட் பண்ணுவாங்க. இதுதான் இதுல அந்த கவுண்டிங் ஹால்குள்ள கொண்டு நடக்கக்கூடிய பல்வேறு கோணங்களில் பார்க்கப்பட்ட விஷயங்கள். வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்த சிறப்பு நேர்முகத்தில் பங்கேற்று இதுவரை நமது கேள்விகளுக்கு விளக்கம் தந்தார் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு பி. ஜவஹர். நேர்முகம் கண்டவர் ஆனந்தி முருகன். நேயர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ். நாத். அமைப்பில் உதவி எல். விஜயா. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.